ரோமருக்கு எழுதிய நிருபம் 8:14. மேலும் சேர்ந்து வாசிக்கலாமா? எவர்கள் அப்படின்னு அதுல யாராவது பேர் போட்டிருக்குதா? பேர் போட்டிருக்க இல்ல. நீ எவர்கள் தேவனுடைய அடுத்தது ஆவியினாலே கைட் பண்ணப்படுகிற நடத்தப்படுகிறார்களோ நீ தேவனுடைய புத்திரனா மாம்சத்துக்குரிய புத்திரனா பாரு. பைபிள் சொல்லுது எவர்கள் பூமிக்குரிய ஆவியில நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் பூமிக்குரியவர்களாக இருப்பார்கள். எவர்கள் தேவனுடைய சொல்ல தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட மரியாள் அவள் தேவன் சொல்லுகிறபடி நடக்கப்பட்டால் பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளை பூமியை ரட்சிக்க வந்தது. பைபிள் சொல்லுது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். ஆதியாகமத்திலிருந்து பாருங்களேன், தேவனுடைய ஆவியினால் ஆதாம் நடத்தப்பட்ட போது அவன் ஏவாளை பார்க்கவில்லை, அவன் தனிமையை உணர்ந்தான். தேவன் அவனுக்கு ஏவாளை தந்தார். அடுத்தது காயின் ஆராதிக்க சென்றான், ஆபேலும் ஆராதிக்க சென்றான். ஆனால் ஆபேல் தேவனால் நடத்தப்பட்டதுனால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்காமலே பெற்றுக்கொண்டான். ஆனால் காயினோ பொறாமை வந்த காரணம் தன் சகோதரரை பார்த்ததினால். சார், நீ உன் சகோதரனை பார்ப்பதனால தான் தேவ ஆசீர்வாதம் உனக்கு விளங்கல. தேவன் மேல வைத்திருக்கிற ஆராதனை மனுஷனை பார்த்து நீ தேவனை துல்லியம் பண்ற. கரெக்டா இல்லையா? நம்ம இப்போ என்னதான் சொல்றோம்? அவெல்லாம் எப்படி இருக்கிறான், அவன் எப்படி சரி, எவனோ எப்படி இருக்கான், நானும் தேவனும் உள்ளதான எனக்குள்ள பர்சனல் ரிலேஷன்ஷிப் என் ஆண்டவரோட எப்படி இருக்கு. நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டது ஆபேல். உங்களுக்கு நல்லா கவனிங்க, அவனுக்கு தெரியாது எங்க அண்ணன் என்னை கொலை செய்ய போறான்னு. தெரியுமா? இப்போ எனக்கும் தெரியாது என்னை எப்போ கொலை பண்ண போறாங்கன்னு. அதான் அவர் சொன்னார், உங்களை காட்டு கொடுக்கிறவங்க உங்களோடவே இருக்காங்க. இன்னைக்கு சொல்லட்டுமா பிரதர்? நான் சொல்றேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு நீங்களே பதில் சொல்லிச்சு பாருங்க. நான் சிறு வயது முதல் அவன் எப்படிங்க, கோலியாத்து சிறு வயது முதல் அவன் எப்படிப்பட்டவன், பலசாலி. ஆனா தாவீது சிறு வயது முதல்ல ஆராதிக்கிறவன். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியல் என்ன? கோலியாத்து கூக்குரலிடுகிறான், தாவீதோ நின்று ஜெயித்தான். காரணம் என்னன்னா அவனுக்கு அவனுக்கு ஈட்டி ஆயுதம் அவனுக்கு பழக்கம் இல்லை. அவன் ஆராதிக்கிற தேவன் மேல ஒரு பழக்கம் இருந்தது. அவனுக்கு தெரியும் என் தேவன் உன்னை என் கையில் சொல்ல இப்படி உட்கார்ந்து இருக்கிற பாரு. நான் யார் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டேங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்களேன். உன் குடும்பத்தில் கர்த்தர் உன்னை நடத்துறாரா? இருக்கீங்களா? நான் பேசுறது புரியுதா? தாவீதை கர்த்தர் எங்க நடத்துறாரு? யுத்த களத்துக்கு நடத்துறாரு. ஆனா ஈசாய் எங்க நடத்துறாரு? உங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வான்னு அனுப்புறாரு. ஆமாவா இல்லையா? சோறு கொண்டு போறாரு. இவன் மைண்ட் எல்லாம் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும். யோசேப்பு இடத்துல அப்பா கொடுத்தது, ஆமென், யாக்கோபு கொடுத்தது. உங்க அண்ணனை விசாரிச்சுட்டு வா. அவன் எங்க போனான்னு தெரியல, ஆடு மேய்க்க காலையிலே போயிட்டான். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, பேக் பண்ணி கொண்டு போ. சார், மனுஷன் கொடுக்கறது மற்றவனுக்கு என்னங்க ஸ்விக்கி வேலை செய்யற மாதிரி, ஜொமேட்டோல வேலை செய்யற மாதிரி பார்சல் கொடுத்து விடுவான். ஆனா ஆண்டவட வேலை உன் கையில அப்பத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, சத்துருடைய கை உன் தலைமையில அல்ல, சத்துருவை மேற்கொள்ள உன் மேல ஒரு கிருபை வச்சிருக்கிறார். யோசேப்புக்கு யாக்கோபு பார்த்த ஒரு தரிசனம் வேறு, ஆனா யோசேப்பை குறித்து தேவன் பார்த்த தரிசனம் சொல்ல இப்படித்தான் உட்கார்ந்துருப்பேன். உன் கையில் அப்பம் இருக்கா? உன் கையில் சத்துருவை கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுத்து உனக்கு தெரியுமா? இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன், இப்போ இதுலேயும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு உங்களை நடத்துவது யாருன்னு. என்ன சிஸ்டர், அப்படிதானே? பேசுமா? என் மனசாட்சிக்கு தெரியும் என்னை யார் நடத்துறான்னு. அப்படியாப்பா? பிள்ளைங்களாம் காலேஜ் போக போறீங்க, தனிமையா போக போறீங்க. கற்றுக்கொண்டது என்ன, கற்றுக்கொள்ள போவது என்ன என்பது தெரியாது. நீ சிறு வயது முதல் யுத்தத்தை கற்றுக்கொண்ட, நீ அங்க போய் யுத்தத்தில் தான் இருப்பேன். உங்க அம்மாட்ட என்ன கத்துக்கிட்டியோ சண்டை போடுறதுக்குனே இருப்பேன். அங்க போய் வாயடிப்பேன், தோழிகளோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கொஞ்சம் நேரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன்.
ஆனால் நான் நினைக்கிறேன், உன் வயது முதல் கொண்டு ஆராதிப்பதை கற்றுக்கொண்டிருந்தால் நீ யுத்த காலத்துக்கு போனாலும் சரி, சத்துருவை உன் கையில் கொடுப்பாரு. நீ சத்துருவுக்கு அடிமையில்லை. பிள்ளைகளை குறித்து கவலையே வேண்டாப்பா, அவர் பார்த்துக்குவாரு. பொட்ட பிள்ளையாச்சே போட்டுங்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் பிள்ளைய குறித்த தரிசனம் எனக்கு தெரியும், அனுப்புவேன். ஆனால் என் பிள்ளை கையில் அப்பத்தை கொடுக்கறது அப்பா. ஆனால் அப்பா தேசத்தையும் கையில் கொடுப்பாரு. இந்த அப்பா அப்பாத்தை கொடுப்பாரு, என் பெத்த அப்பா. ஆனால் வளர்த்த அப்பா அப்பத்தை கொடுப்பாரு. ஆனால் அழைச்ச அப்பா அப்பத்தை அல்ல. இந்த குழந்தைய குறித்து ஒரு தரிசனம் இருக்குது, அங்கே போய் நிறைவேற்றிட்டு வரோம். பார்க்கறதுக்கு படிக்க தாண்டா போகிறேன். அட ஆமா, வேலையை உட்காந்து வாயத்தன்னு சொல்லு. படிக்க போகிறேன், ஆனால் படிக்க இல்லை. அந்த தேசத்துக்குள்ள கர்த்தர் உன்னை குறித்து வச்சிருக்கிற திட்டத்தை எவர்கள் தேவனுடைய ஆவியில் சொல்லு நடத்தப்படுகிறார்களோ அவர்கள், என் அப்பா பேரை நான் சொல்ல மாட்டேன், நான் தெய்வ புத்திரனாய் மாறிவிடுவேன், தெய்வ புத்திரியாய் இருப்பேன். யோசேப்பை குறித்து அப்பாவுக்கு தெரியாது, சகோதரரை விசாரிக்க அனுப்புகிறான். யாமே ஈசாய்க்கு தெரியாது, சகோதரரை அவன் களத்தில் யுத்த களத்தில் இருக்கிற அப்பா பிள்ளைகளுக்கு பால் கட்டி அப்பத்தை கொடுத்து விடுறான். நீ போ, அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. போய் 40 நாள் ஆச்சு, சாப்பிட்டானா இல்லையா தெரியாது. நீ புறப்படு தாவீது, புறப்படுன்னு அப்பத்தை கொண்டு போய் அண்ணனை பார்த்து, அண்ணா நல்லா இருக்கியா, நீ சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சு, பசியோடு இருப்பேன், சாப்பிடு. 39 நாள் நீ சாப்பிடாம இருந்த, இந்த சாப்பாடு சாப்பிடுங்க போது 40 நாள் கூக்குரலிட்ட கோலியாத்துடைய குரல் யாருக்கு போய் நிக்குது சொல்லியா? யாருக்கு போய் நிக்குது? தாவீதுக்கு போய் காதல் நிக்குது. 39 நாள் சாப்பிடாத அண்ணன் சாப்பாட வாங்கிட்டான். 40 நாள் கூக்குரலிட்டவன் இப்போ அதே மாதிரி வந்து நின்று பேசுறான். இஸ்ரவேலுக்குள்ள எவன்டா என்னை தொட முடியும்னு? உன் தேவன் எங்கடான்னா, தேவன் எங்கடான்னா, என் ஆண்டவருக்கு முன்பாக சொல்றேன். அந்த தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிற எத்தனை பேர் நான் பைபிளில் அப்படி காட்டவே முடியும். நான் இன்னைக்கு சொல்றேன், என் அன்பு பிள்ளைகளை, பைபிளில் அப்படி காயிலிருந்து ஆரம்பிச்சோம்னா அடுத்தது ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நடத்துகிறாரு. ஏனோக்கை கர்த்தர் நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. நோவாவை கர்த்தர் நடத்துகிறார். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவது யாரெல்லாம் அப்படி நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டது ஆதாம். நடத்தப்பட்ட போது அவன் ஏவாளை பெற்றுக்கொண்டான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருந்தான். மனுஷன் மூலமாக கிடைச்சது மறந்துடுங்க. ஆபேல் மூலமாய் கர்த்தர் ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரா? அங்கீகாரம் பண்ணினாராம், ரெகனைஸ் பண்றார். அந்த இடத்துல ஆத்தரைஸ் பண்றார். அந்த இடத்துல ஒரு அத்தாரிட்டி அவனுக்கு கிடைக்குது. அவனை கர்த்தர் ஆராதனை முதல் வீரனை கர்த்தர் மாற்றி. நல்லா கவனிங்க. மனுஷன் கண்டு காய்மகாரமாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு, ஒரு எரிச்சல் அடைகிற அளவுக்கு நான் சொல்றேன். நீங்கள் எல்லாம் பாட்டு ஆராதனைக்கு வரமாட்டீங்க, உங்களுக்கு செய்தி தான் ஆராதனை நினைக்கிறீங்க. ஆபேலுக்கு ஒன்று தெரியும், பலி செலுத்துவதற்கு தன் கையிலே அவன் ஆடுகளோடு போகும் பொழுது ஆட்ட பலி செலுத்துகிற மாதிரி தன் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணான், டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணான், டேவை சாக்ரிஃபைஸ் பண்ணான். உங்களுக்கு தெரியும், பலி செலுத்த போனான் மட்டும்தான். அவன் தலையிற்று முதல் ஆட்டை எடுத்துகிட்டு போனான்னு மட்டும் தெரியும். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, முதல் தரத்தை கர்த்தருக்கு கொடுத்த ப்ரையாரிட்டி, முக்கியத்துவத்தை கொடுத்தான் பாருங்களேன். அவன் ஆபேலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா தெரியல, சொன்னார்னா சொல்கிறேன் உங்களுக்கு. மனைவி இருந்தானா தெரியாது, குடும்பம் இருந்தால் தெரியாது. ஆனால் பைபிள் ஆபேலை மட்டும்தான் அண்டர்லைன் பண்ணுது. ஒன்று சொல்கிறேன், ஆபேலுடைய சாக்ரிஃபைஸ் டைம், தியாகமான அந்த நேரம், தியாகமான நாள், தியாகம். தன் கையில் வைத்திருக்கிற ஆடு 50 ஆடு 100 ஆடுன்னாலாம் தெரியாது. ஒருவேளை இருக்கிற ஆடுகளில் ஒன்றுன்னா, ஒருவேளை 10 இல்லை 5 எவ்வளவோ, அதை முதல் தரத்தை பிடித்து கொண்டான். இப்போ ஆராதனைக்கு செல்வது, அவங்க ஆதாம் அப்பாவும் அம்மா ஏவாளும் போனாங்களான்னு தெரியல. ஆனால் இவனுக்கு ஒன்று தெரியும், நானும் இந்த ஆட்டுக்குட்டி மட்டும்தான் ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறோம். முதல் முறையாக போகிறான். தன் கையில் வைத்தது இந்த ஆட்டுக்குட்டி மட்டும்தான். ஆமேன். அதை தலையீட்டை இப்பொழுது பலி செலுத்துவதற்கு அங்கே ஆமேன் ஆசாரியன் இருந்ததாக பைபிள் காணலை. ஒருவேளை இவனே கூட வெட்டி இருக்கலாம். அந்த இடத்துல பலிபீடத்தை கட்டி ஒருவேளை வெட்டி அதை பிளட்டை கொடுக்கும் பொழுது அவன் நினைச்சிருப்பான், ஆண்டவரே இது உமக்கு பிரியமான பலியா இருக்கட்டும். நான் சொல்றேன் சார், ஆபேல் அடுத்த நேரத்தில் சாக போறாங்கிறது, அடுத்த நாள் செத்தானா அதுக்கு அடுத்த நாள் செத்தானா பைபிள் காணோம். ஆனா ஆபேலை கொன்ற அந்த நாள் முதல் காயின் மேல் கர்த்தருடைய கண்கள் திரும்பினது. ஏய், உன்
தம்பி எங்கேன்னு கேட்ட உடனே, நான் அவனுக்கு காவலாளியோ? ஏய், நீ காவலாளி அல்ல, நான் அவனை நடத்தினவன், நான் அவனை ஆராதிப்பதற்கு நடத்தினவன், நான் அவனோடு கூட அவன் சிறு வயது முதல் நான் வாழ்ந்த காலத்தில் நான் அவனோடு நடந்தவன். அவன் எங்கே என்று என்னிடத்தில் கேட்கிறாய் என்று நீ கேட்கிறாயே, அவனை நடத்துவது நான் அல்லவா, அவனை அங்கீகரித்தது நான் அல்லவா? இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு கருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை மனுஷன் உன் மேலே ஆமென் பலவந்தம் செய்யலாம். இன்றைக்கு சொல்லுகிறேன், உன் உலகம் உனக்கு பலவந்தம் பண்ணினாலும் கர்த்தர் உன்னோடு கூட ஆமென் காயினை அல்ல ஆபேலோடு நடத்துனது கர்த்தர் என்றால், பலிபீடத்தில் கர்த்தர் இறங்குவது உண்மை என்றால், ஹலோ ஹலோ ஹலோ, நான் யாரை கைட் பண்றதுக்கு அனுமதிக்க மாட்டேன். என் கர்த்தர் மட்டும்தான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அம்மா, உங்களை யாரையா கைட் பண்ணிட்டான்? நிறைய பேரத்தில் திட்டு வாங்கினதே தெரியாமல் செஞ்சிட்டீங்க, தெரியாமல் பேசிட்டீங்க, தெரியாமல் நடந்துட்டீங்க. இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், காயின் அல்ல ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்தார். அடுத்தது ஆண்டவர் ஏனோக்கை அங்கீகரித்தார். அடுத்தது நோவாவை அங்கீகரித்தார். கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவனை நீதிமானாய் மாற்றினார். அவன் மூலமாய் ஒரு சந்ததியை கொண்டு வருகிறார். நோவாவின் மூலமாய் வந்த சேம் காம் யாபோத், அந்த யாபோத்தினுடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் நோவாவுடைய வம்சத்தை ஆசீர்வதித்து அதில் தேராகு வருகிறான். தேராகின் மூலமாய் ஆண்டவர் ஆபிரகாமை விசுவாசத்திலே நடத்துகிறார். பிரதர், விசுவாசத்தில் நடத்துகிறார். அது ரொம்ப கஷ்டம் பாருங்களேன். ஹல்லேலூயா. இதை தான் நம்ம கடந்த நாட்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். கண்டதை கண்டான், அவன் பாவம் நிறைந்த தேசத்தில் இருந்தான், அங்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை. நான் ஒரு இடத்தை காண்பிப்பேன், காணாத தேசத்தில் அவனை ஆசீர்வதிக்க கொண்டு சென்றார். அப்படின்னு ஆபிரகாமை அவன் வீட்டில் வைத்து அல்ல, ஆபிரகாமின் பேரவே ஆசீர்வாதமாய் வைத்து ஆபிரகாமை நடத்தின வழிகளை பாருங்க. அவனை தேவனுடைய புத்திரன் என்று ஆண்டவர் எண்ணப்படுவதற்கு வார்த்தையின் தெய்வம் விசுவாசத்திலே அவனை நடத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். அண்ணே, ஹலோ ஹலோ, நீங்கள் நினைப்பீங்க, ஐயா இந்த சூழ்நிலையில் இருக்கிறது, என் வீடு இப்படி இருக்கிறது, என்னுடைய படிப்பில் நான் இப்படி இருக்கிறேனே, என் ஃபேமிலி லைஃப்பில் நான் இப்படி இல்லைங்க. உங்களை நடத்துவது கர்த்தர் என்பதை மறந்துடாதீங்க. நீங்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறீர்கள் என்றால் இன்றைக்கு சொல்கிறேன், அப்படியே கர்த்தர் ஆபிரகாமை ஆண்டவர் ஆவியினாலே நடத்தினார், ஈசாக்கை தம்முடைய ஆவியினாலே நடத்தினார், யாக்கோபை கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே நடத்தினார். அதன் பிறகு கர்த்தர் யோசேப்பை அவருடைய ஆவியினாலே நடத்தினார். 12 கோத்திர பிதாக்களை தேவன் தம்முடைய ஆவியினாலே நடத்தினார். ஆமென். ஆண்டவர் ஒரு நோக்கம் உண்டாயிருந்தது. அதில் லேவி ஆண்டவர் தனியாய் பிரித்தார், யூதாவை கர்த்தர் தனியாய் பிரித்தார். ஆண்டவர் ஒரு நடத்திப்பு இருந்தது. மக்களே, இன்றைக்கு நான் ஒன்ன சொல்லட்டும், ஒரு அல்லேலூயா இல்லையா, ஒரு ஆமென் இல்லையா? இன்றைக்கு அவர்கள் வழி நடத்த அவருக்கு வழி தெரியாது இருந்த போது அவளை வழி நடத்துவதற்கு ஆமென் தேவன் ஒருவர் ஆமென் வழி தெரியாமல் யாக்கோபு எந்த வழியாய் போவதென்று தெரியாமல் இருந்த போது, ஐயோ ஆமென், யாக்கோபுடைய அம்மா சொன்னார்கள், நீ மாமா வீட்டுக்கு போ என்று சொன்ன உடனே ஆண்டவர் பார்த்தார், இவன் மாமா வீட்டுக்கு போனா விழுந்து போயிடுவான் தெரியும், மாமா வீட்டுக்கு போனா இவன் கண்ணு ராகேல் மேல கண்ணு பற்றும் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆமென், இங்க போனா இவன் வஞ்சிக்கப்படுவான், அவன் ராகேல் மேல் கண் வைப்பான். ஆண்டவர் அவனுக்கு ஆண்டவர் ஆமென் அவனுடைய தரிசனத்தோடு வைத்திருந்தான். மனுஷனால் வஞ்சிக்கப்படுவான், ஆமென் 10 முறை வஞ்சிக்கப்படுவான், பணத்தை ஏமாற்றுவான். அந்த லாபானை குறித்து ஆண்டவருக்கு தெரியும். யாக்கோபை வழி நடத்துவதற்கு முன்பாகவே அவன் போவது மாமா வீட்டுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அம்மா அனுப்பினது அப்பத்தை கொடுத்து அனுப்பினாள். ஆனால் 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 யாக்கோபு ஆமென் ஒரு கையில கோலை சுமந்து கொண்டான். அப்பா அம்மா அனுப்புவது ஒரு அப்பத்தை கொடுத்து நீ மாமா வீட்டுக்கு போய் இருக்கலாம். அருமையான சகோதரியே, உன் தாய் வீட்டிலிருந்து வந்த சீதனம் இப்ப எங்க? அம்மா வீட்டிலிருந்து வந்த சீதனம் எங்கப்பா? 4 புடவையோட கல்யாணம் பண்ணுங்க. இன்னைக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. இன்னொரு பீரோ தேடுறவங்க ஒரு 50 பவுன் நகையை கொடுத்தாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் கவரிங்க. கல்யாணத்துக்கு போகும்போது ஒரே சண்டை, எந்த 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 நகையை போடுறது, இந்த புடவையை போடுறது. இந்த புடவை அந்த கல்யாணத்தில் அவங்க பார்த்துட்டாங்க, இந்த சுடிதார் அந்த கல்யாணத்தில் போன போது பார்த்துட்டாங்க. பார்க்காத சுடிதார் எங்கே இருக்குது? கடையில் தான் இருக்குது, போய் பார்த்துக்க. வீட்டில் அப்படி தானே பிரச்சனை வருது. அட ஆமாவே இல்லையா? யாரும் கட்டாத புடவைன்னா கடை அந்த பொம்மையில் ஒரு புடவையை கட்டியிருப்பாங்க, போய் கட்டிக்க எடுத்து. இப்படியெல்லாம் சீதனம் கொடுத்து விட்ட அந்த தாய் யாக்கோபுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பான். மாமாவுக்கிட்ட போகும்போது, ஏன்னா மாமா அப்பாவுக்கே சாப்பாடு கொடுத்து ரெடி பண்ண கரெக்ட் பண்ண அம்மா மாமாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு மாமாவுக்கு பிடிச்ச உருண்டை கொடுத்து அனுப்பியிருப்பான்.
இது பைபிள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்காது, ஒரு கற்பனையாக அதை சொல்கிறேன். அப்பாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஆட்டுத்தோலை போட்டுக்க, சோறு இருந்தால் அவன் டேஸ்ட்டாக எப்படி சாப்பிடுவார், ஈசாக்கை சாப்பிட்றதுக்கு யாக்கோபு கையில் சாப்பாடெல்லாம் கொடுத்தவர் மாமாவை கரெக்ட் பண்ணி ரொம்ப நாள் இருக்குன்னு தெரியுமா? இவனுக்கு தெரியாது, ஈசாக்குக்கு தெரியாது, இவன் தன் யாக்கோபு தன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட போவது ஏசா என்றல்ல. நான் ஒன்று சொல்லட்டுமா? இதுதாங்க, அவன் கண் குருடாக்கப்பட்டான், ஆனால் கண்ணு தெரிஞ்சு ஆமேன் திறந்து பார்த்துருந்தான்னா அவன் ஏசாவை தான் ஆசீர்வதிக்கணும். ஆனால் தேவனுடைய நடத்திப்பு யாக்கோபையாக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக புத்திரராக அழைக்கப்படுகிறார்களோ, அம்மா மனுஷன் பார்த்தா உன் முகத்தை பார்த்து ஆசீர்வதிப்பான். என் ஆண்டவருடைய சித்தம் கண்ணை திறந்து அவன் மனுஷன் கண்ணை குருடாக்கி அவர் கையை உயர்த்தி உன் மேல வச்சிருவார். ஒரு அல்லேலூயா சொல்ல. நீ ஒருவேளை தாயை இழந்திருக்கலாம், தகப்பனை இழந்திருக்கலாம், நீ அம்மாவை தேடிட்டு இருக்க வேண்டாம். உன் மேல ஒரு கை வந்ததே, அந்த கை கண்ணை திறந்து மனுஷன் பார்த்து உன்னுடைய நிலையை பார்த்து பிளஸ் பண்றவன் மனுஷன். உன்னுடைய பாவரட்டி உன்னுடைய புவரையும் பார்த்து கொடுப்பவன் மனுஷன். கர்த்தருடைய ஏழ்மையை பார்க்கிறவர் அல்ல, கர்த்தருடைய எளிமையை பார்க்கிற தேவா. ஆமென், 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 ஹல்லேலூயா. கண்ணை திறந்திருந்தா ஏசாவை தான் நினைச்சு ஆசீர்வதிச்சிருப்பான். இருதயமெல்லாம் ஏசா, வாயிலெல்லாம் ஏசா, ஆனா கை வைச்சது யாக்கோபுக்கு. அப்பா மனசில் இருக்கிறதெல்லாம் ஏசா தான். ஏங்க, உங்களை உங்கள் அப்பா அம்மா மனசில் நீங்கள் இருக்கிறியான்னு தெரியாது. எப்பவுமே அவளைத்தான் சொல்லுவான் எங்கள் அப்பா, சொல்லட்டுங்கிறேன். அக்கா தான் நல்லவன் சொல்லுவார். இவர் பொறுப்பாக இருக்கா. நம்ம மட்டும் வெறுப்பாவா இருக்கிறோம். மனுஷன் வாயிலது ஏசான்னு வரலாம், மனுஷன் எண்ணத்தில் ஏசான்னு இருக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் எங்கள் அப்பா மனசில் நான் இருந்துட்டேன்னா, எங்க அப்பாவுடைய இருதயத்தை நான் இருந்துட்டேன்னா, ஹலோ சொல்லட்டுமா சார், என் முதலாளி வாயில அவனா இருக்கலாம், எவனா இருக்கட்டுமே, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே சொல்ல நடத்தப்படுகிறார்களோ, ஹல்லேலூயா, நான் தேவபுத்திரன். சொல்லுமா, நான் தேவபுத்திரன். எங்க அப்பா வாயில எங்க மகன் பேர் தான் இருக்குது, எங்க அண்ணன் பேர் தான் இருக்குது, எங்க அக்கா பேர் தான் இருக்கு, என் தங்கச்சி பேர் தான் இருக்கு. எங்க அப்பா பேர்ல வாயில எப்பவுமே யாரோ யாரோ யாரோ. ஆனா மனுஷன் வாயில இருக்கிறவனே அல்ல, மனுஷன் நினைவுல இருக்கிறவன் அல்ல. ஓ, இத ப்ராபசியா எடுத்துக்க. மனுஷன் வாயில இருக்கிறவன்ல உனக்கு வருகிற ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், உனக்கு வருகிற ப்ராபசியா இருக்கட்டும், ஆமென் ஆமென், ப்ராஸ்பரிட்டியா இருக்கட்டும், அது கர்த்தர் வாயிலிருந்து வந்துச்சுன்னா சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். ஓ சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஓ, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு தெரியும் எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் வேணும்னு, ஆனா ஏசாவுக்கு தெரியாது, ஈசாக்குக்கு தெரியாது, ஈசாக்குக்கு தெரியாது நான் யாக்கோபை தான் ஆசீர்வதிக்கிறேன்னு. இதுதாங்க ஆண்டவரே சொல்ல. நான் என் வாத்தியார் மனசில் இருக்கிறேன்னோ இல்லையோ, எங்கள் டீச்சர் மனசில் இருக்கிறேன்னோ இல்லையா சொல்லப்பா, எங்கள் அம்மா மனசில் இருக்கிறேன்னோ இல்லையோ, எங்கள் அக்கா எவளா இருந்தா என்ன, எவனை அட சொல்ல. உட்கார ஸ்டைலை பார்த்தா யாரோ மனசில் இருக்கிறியாட்டுக்குது. ஒரு அள்ளிலே சொல்லுமே, நீ யார் மனசில் வேண்டாம்ப்பா, அப்புறம் அவ்வளோதான், சோத்திரம் தான், அப்புறம் நான் வர வேண்டியதாக போயிடும். அல்லேலூயா. நீ யார் மனசில் இருக்க வேண்டாம். எனக்கு யாருமே பிடிக்க மாட்டேங்குது, உனக்கு யாரும் பிடிக்கல, உன்னையவே யாருக்கு பிடிக்கல, அப்புறம் என்ன செய்யலாம்? அதை தான் நானும் சொல்கிறேன். வீட்டில் இருந்தாலும் இப்படி, ஸ்கூலுக்கு போனாலும் அப்படி, காலேஜுக்கு போனாலும் அப்படி தான். எப்போ தான் பிடிக்குமோ? மனுஷனுக்கு பிடிக்கவே வேண்டாம், பிடிச்சவருக்கு என்ன பிடிச்சிட்டா சொல்ல. அவர் சொல்கிறாரு, மனுஷன் கண்ணை குருடாக்கி மனுஷன் நினைவை மாற்றி, உன் நினைவு என் நினைவு அல்ல, எங்க அப்பா நினைவு எங்க அப்பா நினைவாவே இருக்கட்டும். எங்க அப்பா என்ன நினைச்சவரு சொல்லுங்களேன். எவன் முரட்டு இருதயமா இருக்கிறானோ அவன் கையை வச்சவன் ஆசீர்வதிப்பாரு. அதுதாங்க தேவனுடைய நடத்திப்பு. கொண்டு போறாரு பாருங்க. ஆண்டவருடைய வழியே பயங்கரம் இல்ல. அப்படியே ஒரு ஆளாக சொல்லிகிட்டே வரலாம். ஆனால் யாக்கோபு வாழ்க்கையிலேருந்து கர்த்தர் ஆண்டவர் யோசேப்பை ஒழிச்சு வச்சிருக்கிறாரு. நான் ஒன்று சொல்லட்டுமா? யோசேப்பு நினச்சான் அப்பாவுடைய வீட்டிலேயே வர்ணமான அங்கி கிடைக்குது, எங்கள் அண்ணனுக்கு கிடைக்காத ட்ரெஸ் எல்லாம் எனக்கு ட்ரெஸ்ஸு கிடைச்சிருச்சு, பாசம் கிடைச்சிருச்சு, எங்கள் அண்ணன்கள்லாம் துன்மார்க்கங்க தான், ஆனால் எங்கள் அப்பா என்னை புரிஞ்சுக்கிட்டாரு. ஹலோ ஹலோ,
நிறைய நேரத்தில் நம்ம அப்பா நம்மளை புரிஞ்சுக்குவாங்க, கூட இருக்கிறவன் புரிஞ்சுக்க மாட்டான். நினப்பு தான் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, ஆமாவா இல்லையா? டீச்சர்ஸ் கூட புரிஞ்சுக்கிறாங்க. இந்த குத்துக்கல்லாட்ட ஒருத்தன் இருக்கிறானே புருஷன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், புரிஞ்சுக்க மாட்டாங்கிறேன். அவன் எதுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறேன்? உலகம் சொல்லுது புரிந்து கொண்டு வாழ்ந்து. அப்போ பரலோகத்துக்கு போயிடுவான். நம்ம சம்சாரம் பிரிஞ்சிருச்சுன்னா பிரிஞ்சில்லை, அப்போ புரிஞ்சிருச்சுன்னா பரலோகத்துக்கு போவோம். எப்போ தெரியுமா? புருஷ மனைவியை இறந்தவங்களை போய் பாருங்க, அப்போ சொல்லுவாங்க நல்லா சோறு போட்டா. ஒரு பிரதருடைய ஒரு அம்மாவுடைய அடக்கத்துக்கு போயிருந்தேன். நான் போன போது உயிர் வாழ்கிற வரைக்கும் அந்த மனுஷியை போட்டு கொடுமைனா கொடுமை, திட்டே சளிப்பார். குடிக்கிறது திட்டுறது. நான் எந்த அன்னைக்கு போகிறனோ அந்த அன்னைக்கு அடுத்த நாள் வந்தோன்னா ஐயா அப்படின்னாரு. ஏ அப்பா என்ன பாசமாக இருக்கிறாருன்னு. முந்தின நாள் நினச்சாராம் வரைக்கும் திட்டிகிட்டே இருந்தார். பார்த்தா ட்ரெஸ், நாங்கள் அப்பாவை தேடுறோம், அப்பாவை காணமே. பார்த்தா நைட்டு 11 மணிக்கு எத்தனையோ மணிக்கு வராரு. எங்கேருந்து வரான்னு பார்த்தா சட்டையெல்லாம் கருப்பு கலரெல்லாம் மாறி ட்ரெஸ்ஸு மாறி வந்திருக்கிறாரு. குடிச்சிருக்காருன்னு பார்த்தா குடிக்கல. அப்போ எங்கப்பா போனேன்னு கேட்டால் அம்மாக்கிட்ட போய் படுத்துக்கிட்டேன்னாரா. இருக்கீங்களா? எதா புரியுதா உங்களுக்கு? எங்க கல்லறையில் போய் படுத்துக்கிட்டாரு, உருள்றாராங்க. எந்திரடி முழிச்சிட்டு இருக்கும்போது பேசல, விளங்குதா? முழிச்சிட்டு இருக்கும்போது பேச மாட்டேன், போனதுக்கு எந்திரடி. எந்திரிக்க முடியாத நேரத்தை நீ அழுது பிரயோஜனம் இல்லை. அட ஆமாவா இல்லையா? அன்னைக்கு வீட்டில் இருந்தான் போது இருக்க மாட்டேன், நீ குடிச்சு போட்டு டாஸ்மாக் கடையில் இருந்த. இன்னைக்கு எப்படி இருக்கிற? அம்மாவை காணன்னு கல்லறையில் போயிருக்கான். ஏதாவது விளங்குதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சிச்சுல? இப்போன்னு சொல்கிறேன், சட்டையெல்லாம் அழுக்கு விட்டு போயிட்டா. சார், இருக்கும்போது உன்னால் அந்த தாயை அன்பை கொடுக்க முடியல, அவள் போனதுக்கப்புறம் உன்னால் பேசவே முடியாது. ஹலோ, அப்படித்தான். நீ மண்ணில் உருண்டை மேலே வர முடியாது. ஆனால் அந்த உபத்திரவத்தின் குகையிலும் கடைசி வரைக்கும் இந்த தாய் இயேசுவோடு வாழ்ந்து கண்களை அடைத்தார்கள். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்துருக்கும் போது அந்த தாயோ தகப்பனோ மனைவியோ கணவனோ பிள்ளையோ அவர்களோடு இருக்கிற வாழ்க்கை மிக மிக ஒரு வேல்யூவாக, ப்ரெஷியஸ், எஸ், அது ஒரு வெளியேறப்பெற்ற நாட்களை எடுத்துக்க. உனக்கும் சேர்த்தி தான். அம்மா கூட இருக்கும்போது அந்த அன்பு புரியாது, அப்பா கூட இருக்கும்போது அந்த அன்பு புரியாது. ஆனால் அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணும்போது தான் தெரியும், நான் அம்மா இருக்கும்போது இப்படி என்னை கவனிப்பா, அப்பா இருக்கும்போது இப்படி கவனிச்சான், புருஷன் இப்படி இருந்ததை நடந்ததெல்லாம் விட்டு இன்னைக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறாரு. நீ தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவாய் என்றால் இன்னைக்கு சத்தத்தை உயர்த்தி சொல்லாலோ. மனுஷன் கண்ணில் நான் ஒரு வேளை அப்பாவுடைய பாசத்துக்கு நான் ஒரு வர்ணத்தின் அங்கியை போட்டு நல்ல சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் கூட பிறப்பு ஒருத்தம் கூட அவனை நேசிக்கலை, யாருமே அவனை பாசம் காட்டல. அப்பாவுடைய அன்பு மட்டும்தான் கிடைச்சது. அந்த அப்பாவுக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்து அவன் மேலே வச்சிருக்கிற பாசம், அவனை குறித்த சத்தம் கூட தெரில. பைபிள் சொல்லுது, அவன் சொப்பனத்தை கண்ட போதும் கூட அவங்க அப்பாவே அதை கண்டுக்கலையா. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, புரியும். அப்பா இப்படி என்ன நான் சொப்பனம் கண்டேன், சரி இருக்கட்டும் அப்படி. நான் ஒன்று சொல்லட்டுமா? அப்பா ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம், அப்பா சாப்பாடு கொடுக்கலாம், அப்பா பாதுகாப்பாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய ஃப்யூச்சர் எங்கள் அப்பா கிட்ட இல்லை. என் ஃப்யூச்சர் என் புருஷங்கிட்ட இல்லை, என் ஃப்யூச்சர் என் வேலையில் அல்ல, என் ஃப்யூச்சர் நான் வேலை செய்கிற கம்பெனியில் அல்ல, என் ஃப்யூச்சர் கர்த்தர்கிட்டயாக இருக்கு. இது ஒரு ப்ராஃபஸியாக சொல்லித்தரேன். ஒரு வேளை ஒருத்தருக்கு பிடிக்கும், 4 பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எவர்கள் தேவனுடைய ஆவி, நான் ஒன்று சொல்லட்டுமா? ஏம்மா, நீ மாம்சத்தின் படி நடந்துட்டீன்னா பைபிள் சொல்லுது சாவேன்று. நீ ஆவியின் படி நடந்துட்டீன்னா பிழைப்பேன்னு சொல்லியிருக்கு.
உன் பணம் உன்னை பிழைக்க வைக்காது, உன் பொருள் உன்னை பிழைக்க வைக்காது. ஏன் இப்படியும் கூட இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லாமா, எங்கள் கூட இருக்கிற என் பிரதர்ஸ் என்னை பிழைக்க வைக்க முடியாது, என் கூட இருக்கிற ஜாப் என்னை பிழைக்க வைக்க முடியாது, அது எனக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டு தான் தருமே எல்லாமே, எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னை வளர வைக்காது. நான் என்ன ஆக போகிறேன்னு எங்கள் அப்பாட்ட போய் கேட்டால் எங்கள் அப்பா சொல்லுவார், நான் தானே உன்னை ஊழியத்துக்கு ஜாம் பண்ணி இழுத்துட்டு வந்தேன்னு சொல்லுவார். இழுத்துட்டு வந்தது சரிதான், இனி நான் எப்படி இருக்க போகிறேன்னு கேட்டால் நான் உனக்கா ஜெபம் மட்டும்தான்டா பண்ணுவேன். இதைத்தான் எந்த அப்பாவும் சொல்லுவார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இது ஒரு வசனத்தை உங்களுக்கு, இது வார்த்தையை நீங்கள் அப்படியே எடுத்துக்கங்க. யோசேப்பை குறித்து அப்பா சொப்பனத்தை சொன்ன போதும் கூட யோசேப்பை ஒரு ப்ரோக்ரஸ் பண்ணி அவனை ப்ரமோட் பண்ணி அவனை மோட்டிவேட் அப்பா பண்ணலை. ஆனால் ஒன்று சொல்லட்டும், வஸ்திரம் கொடுத்தது உண்மைதான், சாப்பாடு போட்டது உண்மைதான், பாதுகாப்பு கொடுத்தது உண்மைதான். ஆனால் யோசேப்பின் மேல தேவ திட்டம்னு ஒன்று இருந்ததுன்னா, காட்ஸ் பிளான், அந்த தேவ சித்தமும் திட்டமும், இன்றைக்கு நான் இதை சொல்லுகிறேன், தேவனுடைய ஆவியினால் நீ நடத்தப்படுவாய் என்றால் ஒரு நாள் இந்த வார்த்தையின் வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். கண்டவர்கள் இருப்பவர்கள் என்னை மறந்து போயிருக்கலாம், காணாத ஒரு தேசத்துக்கு யோசேப்பை கொண்டு போய் கர்த்தர் நடத்தினார் என்றால் அவனை சிங்காசனத்தில் அமர வைத்து இவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே நாவே அசைக்க முடியும், கையை உயர்த்த முடியும்னா, படிப்புக்கு செல்லுகிற, கல்லூரிக்கு போகிற, படிக்க இன்றைக்கி இந்த வருஷத்தோட அகாடமிக் இயரை தொடங்கியிருக்கிற, வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை நடத்துவது உங்களுடைய அட்மின் அல்ல, உங்களை நடத்துவது பிரின்சிபல் அல்ல, உங்களை நடத்துவது அட்மினிஸ்ட்ரேட்டர் அல்ல, உங்களை நடத்துவது மனிதன் அல்ல, உன்னை நடத்துவது என் தேவ. சத்தமா சொல்லு, ஆவியானவரே, சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே. எனக்கு ரொம்ப டச் பண்ணது என்ன தெரியுமா, பையனை காணோம், அண்ணன்மாரெல்லாம் கொண்டு வந்து ட்ரெஸ்ஸை மட்டும்தான் காமிச்சாங்க. கரெக்டாக சிங்கம் தின்னு போடுச்சுன்னு சட்டையை பார்த்து அழுதார், உண்மைதான். ஆனால் எங்கே செத்தான்னு அந்த பாடியை பார்க்கவோ இல்லை அந்த ஸ்பாட்டை பார்க்க கூட அப்பா போனதாக பைபிள் சொல்லலை. ஒன்று சொல்கிறேன், செத்துட்டான்னு தேடம் கூட போகலை, என் ஆண்டவர் பார்த்தாரு. இதுதான் உலகத்தினுடைய வேர்ல்டு லவ், உலக அன்பு தேவனுக்கு விரோதமான பகை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பனை காட்டிலும், உன் தாயை காட்டிலும், உன் சகோதரனை காட்டிலும், சகோதரியை காட்டிலும், எல்லாத்தையும் காட்டிலும் நீ விட்டுட்டு இந்த என்னை பின்பற்று. எதை நான் என்னது, சிலுவை எடுத்துக்கொண்டு என் வார்த்தையை பின்பற்று. சிலுவையை எடுத்து, கட்ட சிலுவை எடுத்து வச்சுக்கிறது நல்லா தான் இருக்கும். உலகத்தில் உபத்திரவத்தையும் நெருக்கத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் இதை வசனத்தோடு வாழ்கிற மனிதனுக்கு கர்த்தர் ஒரு சிங்காசனத்தை, மகிமையின் சிங்காசனம், ரகானா சங்கானா துடபா கபானா. மனிதர்கள் கொண்டு வருகிற பாடுகள் அல்ல, இக்காலத்தின் பாடுகள். இனி ஒரு மகிமை வரப்போகிறது. என் அப்பாவுடைய கரத்திலிருந்து ஒரு மகிமையை பார்க்க போகிறோம். இக்காலத்தில் பாடுகள் தான், ஆனால் ஒரு காலம் வரப்போகுது, பாடுகள் அல்ல, அது மகிமையான நாட்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல. அப்படியாகத்தான் தேவனுடைய ஆவியிலே ஒவ்வொருவராய் நடத்தப்படுகிறார்கள். சிம்சோன், யெப்தா, யெகூ, அப்படி ஒவ்வொருத்தரையா நீங்கள் நியாயாதிபதிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கிதியோன், எல்லாருமே தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறார்கள். ஏசாயா, எசேக்கியேல், எரேமியா, ஆமென், புலம்பல், தானியேல், யோசியா, யோவேல், ஆமோஸ், உபதே, யோனா, மீகா, நாகும், அபகுக், சகரியா, ஆகாய், சகரியா, மல்யா. இத்தனை தீர்க்கதரிசிகளும், ஏசாயா முதற்கொண்டு சின்ன சின்ன தீர்க்கதரிசி வரைக்கும் சொல்லுங்களேன், தேவ ஆவியினாலே. புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன் தேவனுடைய ஆவியிலே நிரப்பப்பட்டு நடத்தப்பட்டான். நான் அல்ல, என்னை தாடிய என் வஸ்திரத்தை பார்த்து என்ன பின்பற்ற வேண்டாம், என்னிலும் பின்னே வருகிறவர் என்னிலும் பலமுள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர், என்னை காட்டிலும் பெரியவர். அவர் பாவத்தை சுமக்கிறவர்.
நான் பாவத்துக்கு ஒரு ஞான ஸ்நானத்தை மன்னிப்பு தான் கொடுக்கறதுக்கு ஞான ஸ்நானத்தை கொடுக்க முடியும். ஆனால் எனக்கு பின்னாடி ஒரு வருவார், என்னிலும் பெரியவர். அவர் உன்னை எங்கே கொண்டு சென்றுவார்? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து எங்கே கொண்டு போவார்? பரலோக ராஜ்யத்துக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு வர வரைக்கும் கடைசி ப்ராஃபட் பேப்டிஸ்ட் ஜான் கடைசியாக முடிஞ்சது. இயேசு வந்தார். ஆண்டவர் எங்கே இயேசு ஆவியிலே இறங்கி வந்தாரோ அந்த மரியாள் சும்மா இருக்க முடியல. தேவனுடைய ஆவியிலே நடத்தப்பட்டு எலிசபெத் வீட்டுக்கு போகிறாரு. இன்னைக்கு சொல்லட்டுமா இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேப்டிஸ்ட் ஜான் பிறப்பதற்கு முன்பாக ஆண்டவர் மரியாளை கொண்டு கர்ப்பவதியாயிருக்கிற யாரிடத்தில் அனுப்புகிறாரு? எலிசபெத்துக்கு அனுப்புகிறாரு. அங்கே சென்றவுடனே சகரியா வீடு. தேவனே உன் நாட்கள் முடியும் வரைக்கும் அவன் பேசவே முடியல. தேவ சித்தம் முடிகிற வரைக்கும் அவனால் பேச முடியல. ஏன்னா அவன் தேவனை விசுவாசிக்கலை. ஆனால் அந்த பிள்ளையை பார்த்த உடனே அவன் விசுவாசித்தான். ஜான் யோவான் ஸ்நானகன் என்று பெயர் எழுதினான். தேவனுடைய ஆவியானவர் உள்ளே வந்த உடனே அவன் வனாந்தரத்துக்கு சென்றான். ஒன்று சொல்லட்டுமா, யோவான் ஸ்நானகன் வீட்டில் வளரல. தேவனுடைய ஆவியில் நடத்தப்பட்டவன் தேவனுடைய சித்தம் நிறைவேறும் வரைக்கும், இயேசு வர வரைக்கும் அவங்க அப்பா வீட்டில் வளர்ந்தான்னு சொல்லலை. ஆசாரியா வீட்டில் கொழுமையான பதார்த்தம் இருக்கு. ஆனால் யோவான் ஸ்நானகன் வாழ்ந்த இடம் வனாந்திரம். யோவான் ஸ்நானகனுக்கு வஸ்திரத்தும் இல்லை. யோவான் ஸ்நானகனுக்கு உணவே இல்லை. காட்டு தேனும் ஆமென் என்னதுங்க, வெட்டுக்கிளி கிழங்கு வகைகளை சாப்பிட்டு காட்டுவாசியா இருந்தான். நான் சொல்லட்டுமா, ஏரோது ராஜாவுக்கு தெரியல, ஆனா யோவான் ஸ்நானனுக்கு தெரியும். அவர் வரும் வரைக்கும் 30 வருஷம் வரைக்கும் அவன் காத்திருக்கிறான். பைபிள்ல மறைக்கப்பட்ட ஒரு உண்மை, 30 வருஷம் வரைக்கும் யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியாது. ஆனால் என்னைக்கு அவர் ஞான ஸ்நானம் எடுத்து ரெடி ஆகிறாரோ இப்போ இந்த வேலையை அப்படியே கைமாறி கொடுக்கிறாரு. என் வேலை முடிந்ததுன்னு. ஒன்று சொல்லட்டுமா, ஆமென். அது வரைக்கும் யோவான் ஸ்நானகன் நின்று கொண்டிருந்தான். ஆமென். காட்டில் நின்று கொண்டிருந்தான். அவன் வீட்டை பார்க்கல, குடும்பத்தை பார்க்கல, அவன் திருமணம் செய்து கொள்ளலை. நஸ்ரேனாயாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். உணவை பற்றியும் ஆகாரத்தை பற்றி கவலைப்படல. அவன் வாழ்ந்தது வனாந்திரம். ஆனால் இயேசு வந்தவுடனே இவர் உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டு குட்டி அப்படின்னு கைய காமிச்சுட்டு இப்ப அவர் காணாம போயிட்டாரு. அவர் ரத்தம் சிந்தப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்து போனார். நான் ஒன்று சொல்லட்டுமா, 2 பேருடைய ரத்தத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இவர் பாவத்தை கண்டு என்ன செய்ய முடியல, பொறுக்க முடியல. ஏரோதியாளை கண்டு எச்சரித்தார். உன் சகோதரிய மனைவி வச்சிருக்கேன்னு சொல்லித்தான் பார்த்தா அந்த பாவத்துக்கு தண்டனை கிடைப்பதற்கு டைரக்டா பேசினாரு. அவருக்கு வந்ததே ஆமென், அந்த அவருடைய கழுத்து வெட்டப்பட்டு தட்டில் கொண்டு வந்து முன்பாக ஏரோதியாளுக்கு முன்பாக வைக்கப்பட்டது. நான் ஒன்று சொல்லட்டுமா, அதுவும் பாவமில்லாத ரத்தம் தான். ஆனால் அது எலிசபெத்தும் சகரியா மூலமா வந்தது. ஆனால் இயேசு ஒரு ரத்தம் சிந்தினாரே, அது பாவமில்லாத ரத்தம், தேவ ஆவியினால் பிறந்த ரத்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ ஒன்று சொல்லட்டுமா, அவர் இறந்தாரு, ஒரு 30 வருஷம் வரைக்கும் காத்திருந்தாரு. ஆவியிலே நிரப்பப்பட்டவர் இப்போ தச்சனுடைய குமாரனாக அல்ல, தேவகுமாரன் என்ற பெயரை பரிசுத்தாவினை வெளிப்படுத்துவரை காத்திருந்தாரு. இப்போ ஆவியானவரால் எங்கு கொண்டு செல்லப்படுகிறாரு? இவரும் வனாந்தரத்துக்கு தான் செல்றாரு. ஒன்றை சொல்லட்டுமா, யோவான் ஸ்நானகனும் வனாந்தரத்தில் தான் இருந்தான். ஆமீன். அவன் எரிகிற விளக்காயிருந்தான். ஆனால் என்ன நடந்தது பாருங்க, இவர் போய் சாத்தானை ஜெயிச்சு உபவாச ஜபத்தில் ஜெயிச்சு வந்து 3 வருஷம் ஊழியம் பண்ணார். ஊழியம் பண்ண பிறகு இவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற இயேசு இப்போ தன்னுடைய ஆவியை பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு.
நல்லா கவனிங்க. யோவான் ஸ்நானகன் வரைக்கும் இந்த ஆவியானவருடைய கிரியை, இயேசு மரித்த பிறகு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அதே ஆவியானவர் அப்போ நமக்குள் வாசம் பண்ணுவதற்கு தன் கையில் இருக்கிற அந்த ஆவியை பிதாவின் கையில் ஒப்புவிடுத்த போது அந்த பிதாவுக்குள் இருக்கிற ஆவியானவர் இப்போ ஆண்டவன் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றும் என்றார். இயேசுவுக்காக மரியாளுக்குள்ள ஊற்றினவர் இப்ப மாம்சமான நம்ம மேல உலகத்திற்காக ஆமை பாவத்தை சுமந்து இருக்கிற ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியாக மரித்தவருடைய ரத்தம் எனக்கு சிந்தப்பட்டது. அப்படி ஆவி பிதாவின் கையில தந்தவரிடத்தில் ஒப்புவித்ததினாலே அந்த ஆவியானவர் நடத்தினது என்ன தெரியுமா? சொல்ல அந்த ஆவியானவர் இந்த நாட்களிலே ஊற்றுவதற்காக கைகளை உயர்த்துகிறாமல் சொல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேரோட பிள்ளைகளாக மாறினார்களாம். சரிதானா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பிள்ளைகளாய் மாறினார்கள். ஆனால் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறவர்கள் புத்திரர் என்னப்படுவார்களாம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீ பிள்ளையானால் போதாது, புத்திர பாக்கியத்தை பெறணும், புத்திரனாய் மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது ரட்சிப்போட இணைக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்கிறார். அந்த ரட்சிப்புக்கு அடுத்த தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறார். நான் சொல்லட்டுமா? தேவனுடைய ஆவி பிதாவின் கையில் கொடுத்தார். பிதாவின் கையிலேருந்து அந்த ஆவியானவர் 120 பேர் மேலே 50 நாட்கள் கழித்து பெந்தைக்கோஸ்தே என்ற நாள் வந்தபோது ஓரிடத்தில் கூடின போது ஜனங்கள் அந்த 120 பேர் மேலே இறங்கின ஆவி. உரமின் சொல்லுங்க. அந்த ஆவியானவர் இப்பொழுது சவுலை பவுலாக மாற்றிவிட்டார். இப்போ அந்த பவுல் சொல்றாரு, இனி நான் ஆமீன் பாவியிலே பிரதான பாவி நானு. போன வாரத்தில் என்ன செய்தியை கேட்டோம்? சொல்லப்பா, நான் நிர்பந்தமான மனுஷன். நான் யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும்? நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை. நான் விரும்புகிறத செய்யாமல் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம்னாரு. அதே வாசமாயிருக்கிற பாவம்னாரு. இப்போ 7ஆம் அதிகாரத்தில் அதை சொன்னார். 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வரும்போது மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியில் நிரப்பப்படுகிறார்களோ, நான் உன்னை சொல்லட்டுமா? உனக்குள் இருக்கிற பாவம் ஆமென் நன்மை செய்ய முடியாதபடி தீமை இருக்கிறதுனா அதை அழிக்க ஒரு தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கி வரும்போது அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய புத்திரர் என்று நாம் பெயர் வாங்க வேண்டும் என்றால் இன்னைக்கு சொல்லுங்க, ஆவியானவர் எனக்குள்ளே வாரும். இந்த ஆவியானவர் தான் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம்மை நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ஆவியானவர் ஏசப்பாவோட வருகை வரும்போது ஏன்னா ஏசப்பா தான் இந்த ஆவியா என்ன செஞ்சாரு? பிதாவின் கையில் ஒப்புவித்தாரு. இப்போ அந்த ஆவியானவர் நமக்குள் வந்திருக்கிறார். ஒரு நாள் வரும்பொழுது கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அதே ஆவியானவர் உங்களையும் உயிர்த்தெழச் செய்வார். அப்போ என்னை உயிர்த்தெழச் செய்வது எதற்கு தெரியுமா? என்னை இயேசுவானவரோடு மீட் பண்ண. இயேசுவானோட வேலை என்ன தெரியுமா? பிதாவோடு இணைத்து அந்த மகிமையின் சாயலை அடைவேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பிரதர், எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை என்ன செஞ்சிருக்காரா? நீதிமானாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினார் அவர்களை என்ன செய்கிறாரா? தேவன் மகிமைப்படுத்த போகிறார். ரெடியா இருங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் எங்களை ஆஸ்வதிப்பாராக. எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த 4 நேரங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று எண்ணப்படுவார்கள். இந்த வார்த்தையின்படியே அப்பா, நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மோட ஆவியின்படியே நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரங்கர்த்தாவே, இயேசுவை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் தேவ மக்கள் ஆகும் பொழுது, தேவனோட ஆவியினால் நடத்தப்படும் பொழுது நாங்கள் தேவனோட புத்திரர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்ததற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆவியின்படி வாழ, தேவ ஆவியில் நடத்தப்பட, தேவ சுத்தத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய கரத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன் சப்பா. ஆலையிலே ஒவ்வொரு இந்த ஒரு வாரம் ஃபுல்ல அப்பா உடைய ஆவியின்படி நடக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, ஆலையிலே நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்துங்கப்பா. உடைய ஆலோசனையின்படி நடத்தும். உடைய கரத்தில்
அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.